வெளிநாட்டில் நம்ம தமிழர்கள் நிறையா இருக்காங்க. அவங்களுக்கு ஓட்டு இங்கே இருக்குது. பாருங்கள், அவங்க வெளிநாட்டுக்கு போனாலும் தங்களுடைய ஓட்டை வந்து இங்கே வந்து சரியான முறையில் பதிவு செஞ்சு பாதுகாத்து வச்சுருக்காங்க. எப்போவுமே இருக்கும் வெளிநாட்டு வாக்காளர்கள் இங்கே இருக்கும். திமுக காரங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க அப்பாவும் சரி இவரும் சரி கட்சி மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லி இந்த செத்தவன் வீடு மாறினவனை லிஸ்ட்டு வச்சு கள்ள ஓட்டு போட்டாங்கல்ல, அதே மாதிரி இன்னொரு கள்ள ஓட்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிநாடுகளில் இருக்கிறவங்க யார், அவங்க யார் யார் வாக்காளர் பட்டியலில் இருக்காங்க, அவங்களுக்கு ரெடி பண்ணிடு, ஆதார் கார்டு இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிடு, ரெடி பண்ணிவிட்டு ஓட்டு போட்டுரு அப்படின்னு எப்போவுமே சொல்லிடுவாங்க. அதனால தான் ஒவ்வொரு தடவையும் பார்த்திங்கன்னா திமுகவுக்கு அது ஒரு 5%, 10, 7, 8% அந்த கள்ள ஓட்டு கிடைக்கும். 10% வரை. இந்த தடவையும் ஐடியா திட்டம் போட்டு வச்சுருந்தாங்க. சாரில் போயிடுச்சு, செத்தவன் ஓட்டெல்லாம் போயிடுச்சு, ஊர் இடம் மாறினவன் போயிடுச்சு, வெளிநாட்டில் இருக்கிறவங்க லிஸ்ட் எடுடான்னு ஸ்டாலின் சொல்லி அதை மாவட்ட செயலாளர் பெருசாக எடுத்து வச்சுருந்தாங்க போடுறதுக்கு. இது தெரிஞ்சதோ என்னமோ தெரியல, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்ம தமிழர்கள்லாம் படையெடுத்து வந்துட்டாங்க. உதாரணத்துக்கு ஒன்று சிங்கப்பூரில் இருக்கிற தமிழர்கள் ஃப்ளைட்டில் வராங்க. அப்போ அந்த வேறு கேட்குறாரு, என்னடா இவ்வளோ கூட்டம் இருக்கேன்னு பைலட்டு கேட்குறாரு, இதில் ஓட்டு போட வந்தவங்க கை தூக்குங்கன்னா 90% மேலே கை தூக்குறாங்க. இந்த வீடியோவை பாருங்க. இங்கே எத்தனை பேர் ஓட்டு போடுறதுக்காக திருச்சி போகிறீங்க? வெரி குட். ஓட்டு போடுறது இட்ஸ் நாட் ஒன்லி a right, it's also a responsibility. மறக்காமல் போய் ஓட்டு போட்டுருங்க. உங்களுக்கு பிடிச்ச டிசர்விங் கேண்டிடேட்டுக்கு போய் ஓட்டு போட்டுருங்க. நெக்ஸ்ட் 5 years அதான் டிசைட் பண்ணணும். அப்போ ஓட்டு போடுறதுக்காகவே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் கிளம்பி வந்திருக்காங்க. அவங்க யாருக்கு ஓட்டு போடுறாங்கங்கிறது அடுத்த விஷயம். ஆனால் அங்கே கையை தூக்குனாங்க, கேட்கும்போது எல்லாம் டிவிக்கேன்னு தான் கத்தியிருக்காங்க. சரி, யாருக்கோ ஓட்டு போடுறாங்க, ஆனால் ஓட்டு போடணுங்கிற எண்ணம் வந்ததை அதுக்கு நம்ம பாராட்டணும். ஸோ இவங்க வந்துட்டாங்க, இவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். உங்களுக்கெல்லாம் நாங்கள் நன்றி சொல்லணும். நம்ம தமிழர்களுக்கு என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ ஓட்டு போடுறீங்க, நீங்கள் வராமல் போனீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் வந்திருக்காங்க. நீங்கள் வராமல் போயிருந்தீங்கன்னா உங்கள் ஓட்டை பூரா கள்ள ஓட்டாக போட்டு அவனுக்கு திருப்பி இருப்பான். அதையும் தடுத்துருக்கீங்க. நீங்கள் உங்கள் ஓட்டையும் போட்டிருக்கீங்க. இந்த கூட்டம் உங்கள் பேரில் வச்சு கள்ள ஓட்டு வந்து திமுகவுக்கு உதயசூரியனுக்கு போடுறதையும் தடுத்துருக்கீங்க. உங்களுக்கு தமிழ்நாடே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கு.